வெல்கம் டு ஆல் இன் ஒன். வணக்கம் நண்பர்களே, ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் கேட்டுட்டு அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுடைய படிப்பு வேஸ்ட் ஆகுது, டியூஷனும் அமுச்சு விட முடியறதில்ல, அதே சமயத்தில் ஸ்கூல் போகாததுனால அவங்க எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க அப்படின்ற ரொம்ப பெரிய ஒரு ஃபீலிங் எல்லா பேரண்ட்டோட மனசுலேயுமே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இனிமேட்டு இந்த சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸும் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். நீங்களும் இதை பயன்படுத்திக்கிங்க. மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் திரும்ப கேட்டுக்கிறேன். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். இலவசமாக அவங்க பார்க்குறதுக்கு சான்ஸாக இருக்கும். இதில் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் நான் எஜுகேஷன் போட போகிறேன் அப்படின்னா, தமிழ் ஹேண்ட் ரைட்டிங், இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங், ஹிந்தி ஹேண்ட் ரைட்டிங். உங்களுடைய குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரிங்க, நான் போடுற அந்த வீடியோஸ் படி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுங்க. அவங்க கண்டிப்பாக சூப்பராக அழகாக இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்ற முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிப்பாங்க, பட் இங்கிலீஷில் பேச தெரியாது. ஒரு சிலருக்கு இங்கிலீஷ் புரிஞ்சுக்க முடியும், திரும்ப பதில் சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய கான்செப்டில் இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி லெவல் பை லெவலாக பிரித்து ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். நீங்கள் போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கற்றுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் தமிழுங்க. இது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தமிழே சரியாக பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கெல்லாம் தெரியவே மாட்டேங்குதுங்க. இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு சுத்தமாக தமிழ் தெரியறதில்ல. இந்த லாக்டவுனை நம்ம பயன்படுத்தி தமிழையும் கற்றுப்போங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போக்கன் ஹிந்திங்க. ஸ்போக்கன் ஹிந்தி நீங்கள் எழுதுறது, படிக்கிறது, பேசுகிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் வீடியோஸாக போட போகிறேன். நீங்கள் இது எல்லாமே நீங்கள் போய் ஒவ்வொன்றா ப்ளேலிஸ்ட்டில் இந்த டாப்பிக்கோடு இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுங்க. பேசிக்காக என் குழந்தைங்களுக்கு உரிய மேக்ஸ் கற்றுக்கிறது. இன்றைக்கி நிறைய குழந்தைங்கள் மேக்ஸில் தான் ரொம்ப வீக்காக போயிடுறாங்க, மேக்ஸுக்கு தான் ரொம்ப பயப்படுறாங்க. மேக்ஸுக்காக தனி டியூஷன் வைக்கிறோம், இருந்தாலும் ப்ரோஜனம் எல்லாம் போகுது. அப்போ அடிப்படையை நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதுக்கான வீடியோஸையும் நான் உங்களுக்காக போட போகிறேங்க, உங்கள் குழந்தைங்களுக்காக. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடு மேக்ஸுங்க. பேசிக் மேக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுங்க, ஆனால் வேகமாக மேக்ஸை நான் போடணும். எனக்கு டைமே பற்ற மாட்டேங்குது எக்ஸாமுக்கு, மேக்ஸுக்கு மட்டும் டைம் பற்ற மாட்டேங்குது, ஏன்னா இந்த கால்குலேட் பண்ணுறதுனால டைம் பற்ற மாட்டேங்குது அப்படின்ற உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடு மேக்ஸு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதன் பயிர் டிஎன்பிஎல் எக்ஸாம், இந்த மாதிரி அதர் எக்ஸாம் எழுதுகிறவங்க, பேங்க்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அபாகஸ் எஜுகேஷன். ஃபஸ்ட்டு அபாகஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய 2 மூளையுமே ஆக்டிவேட் பண்ணக்கூடியது தான் இந்த அபாகஸ். இது 14 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு 100% இது ரிசல்ட் கொடுக்கும். இதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் போகிறேங்க. கிட்டு நீங்கள் வெளியில் வாங்கிக்கலாம். அடுத்ததாக இது கிளாஸஸ் எல்லாம் நான் எடுக்க போகிறேங்க. இது ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாப்பிக்கில் ஹெட்லைனில் நான் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போய் செக் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன், 100% பண்ணுவேன். நான் பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் 10 வருஷத்துக்கு மேலே டியூஷன் சென்டர் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கனால தான் நான் உங்களால் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்க முடியுது. இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். மற்ற குழந்தைங்களும் இதனால் பயன்பெறட்டும். இன்றைக்கி கல்வி இருந்தால் மட்டும்தாங்க ஒருத்தர் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்ம அனுபவ அறிவு இருந்தால் போதும் அப்படின்னு. அனுபவ அறிவு இருந்தாலுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனும் அனுபவம் அறிவும் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வெல்றதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் இந்த படிப்பை மற்ற குழந்தைங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் கூட பெரியவங்க கூட இதை கற்றுக்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நல்லதே நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள்.
28/12/2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். டிசம்பர் திங்கட்கிழமை சார்வரி மார்கழி 13ஆம் தேதி. இன்றைய நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:45 முதல் 10:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:28, கரணம் 9 முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 7:30 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:46 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிஷம். யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய தத்துவம் அன்பும் இரக்கமும் அமைதியான இருதயத்தின் காவலாளிகள். இன்றைய ராசி பலன்கள். மேஷம். ஒரு நண்பர் கண்டு கொள்ளாமல் இருப்பது உங்களை காயப்படுத்துங்க. ஆனால் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க. அது உங்களை பாதிக்கக்கூடாது. மாறா துன்பத்தை தவிர்த்திட முயற்சி செய்யுங்க. பணம் தொடர்பான விஷயத்தில் உங்கள் மனைவியோட இன்னைக்கு நீங்கள் சண்டையிடலாம். இருந்தாலும் உங்கள் அமைதியான தன்மையோட நீங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வீங்க. காதலுக்கு உரியவர் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மாலை நேரத்தில் அவருக்காக நீங்கள் ஏதாவது திட்டமிட வேண்டுங்க. காதலில் ஆனந்த பரவசத்தை சிலர் காண்பாங்க. இன்னைக்கு தர்ம காரியமும் சமூக பணியும் அழைக்குங்க. நல்ல விஷயங்களுக்கு நேரத்தை செலவிட்டா நீங்கள் அபரிமிதமான மாற்றத்தை உருவாக்கலாம். இன்னைக்கு உங்கள் துணையோட ஆத்மார்த்தமாக அளவலியாக மகிழ்ச்சி அடைவீங்க. எந்த வேலையும் செய்வதில் நீங்கள் சோம்பேறித்தனத்தை காட்டக்கூடாதுங்க. இது வேலைக்கு சேதம் ஏற்படுத்துவதாக அதிக வாய்ப்புகளையும் தவிர்த்துடுங்க. அதனால கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் தோன்றும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்டம் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். ரிஷபம். சுற்றி இருக்கிறவங்க அதிகம் எதிர்பார்ப்பதை உணர்வீங்க. உங்களால் இயலக்கூடியதற்கு அதிகமாக வாக்குறுதி தராதீங்க. மற்றவங்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் அதிகம் உழைக்காதீங்க. செலவுகள் அதிகமாகும். ஆனால் வருமானமும் கூடுவதனால் சரியாகிவிடும். காதலுக்கு உரியவங்களோட வாக்குவாதங்களை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை தவிர்ப்பதில் நீங்கள் சிறந்தவர்கள். ஒரு அன்பான தகவல் மூலம் இன்றைய நாள் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிரம்பி இருக்கும். தேவையானவர்களுக்கு உதவி செய்வதால் மரியாதை கிடைக்கும். உங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு மிக சிறந்த நாள். காதலின் முழுமையான இன்பத்தை இன்னைக்கு நீங்கள் அடைவீங்க. உங்கள் குழந்தைகள் கல்வித்துறையில் சிறப்பாக விளங்குவாங்க. ஆனால் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டுங்க. மனதில் புதிய எண்ணங்கள் தோன்றும். முயற்சிக்கு ஏற்ற ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கம் வீட்டாரோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். வாசனை திரவியங்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். வாகன வசதிகள் மேம்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆதரவு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதிகள் மேம்படும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள்.
மிதுனம், நீங்கள் தீர்ப்பு சொல்லும்போது மற்றவங்களோட உணர்வுகளை விசேஷ கவனம் செலுத்துங்க. நீங்கள் தவறாக ஏதாவது முடிவு செய்தால் அவங்கள மோசமாக பாதிப்பது மட்டுமின்றி உங்களுக்கும் மன டென்ஷனை ஏற்படுத்திவிடும். நீங்கள் அதிக செலவு செய்வதை தடுக்கும் போது தான் உங்கள் பணம் உங்கள் வேலைக்கு வருங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை நன்கு புரிந்து கொள்ளவும் முடியுங்க. பக்கத்து வீட்டாரோட வாய் தகராறு உங்கள் மனநிலையை பாதிக்கும். ஆனால் நிதானத்தை இழந்து விடாதீங்க, ஏன்னா அது நிலைமை மேலும் மோசமாக்கும். நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் உங்களோட யாருமே தகராறு செய்ய முடியாது. நல்லுறவு பராமரிக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு காதலில் சொல்வது எதிர்மறையாகி விடுங்க. அதனால் தோல்விகளில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு எதிர்பாராத பயணம் கடினமாகவும் மன அழுத்தம் தருவதாகவும் இருக்கும். உங்கள் வேலை பளுவினால் தன்னை உதாசீனப்படுத்துவதா உங்கள் துணை நினைக்க கூடுங்க. இதனால் உங்கள் துணை அல்லது துணைவி மாலையில் வேதனையோடு காணப்படுவார். இன்றைய பகுதி நேர அவசரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு குறைந்த நேரத்தை கொடுக்க முடிகிறதுங்க. ஆனால் குடும்பத்துக்கு சிறந்த தருணங்களை செலவிட இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கக்கூடுங்க. திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. புதிய நபர்களோட அறிமுகத்தின் மூலமாக மாற்றங்கள் உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத பயணங்களின் மூலம் உடல் சோர்வு ஏற்பட்டு மறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனவரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கடகம், மனைவி உங்களை உற்சாகப்படுத்துவார். பணம் பண்ண புதிய வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக இருக்கலாம். ஆடம்பரமான வாழ்க்கை முறையினால் வீட்டில் டென்ஷன் அதிகரிக்கும். அதனால் இரவு தாமதமாக வருவது, பிறருக்காக அதிகம் செலவு செய்வதை தவிர்க்கவும். அன்புக்குரியவர் இல்லாத நேரத்தை கஷ்டப்படுத்துவதும் கடத்துவதும் ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி கதவுகள் மூடிய அறையில் ஒரு நாள் முழுவதும் செலவிடலாம். உங்கள் துணை உங்கள் மேலே சந்தேகம் கொள்ளும்படியாக சூழல் இன்றைக்கி அமையக்கூடுங்க. ஆனால் இறுதியில் உங்கள் துணைவர் அல்லது துணைவி உங்களை புரிந்து நடந்து கொள்வாங்க. ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாட்கள் நன்றாகவே இருக்குங்க. அது உங்களுக்கு நிம்மதியை தருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. மற்றவங்களுக்கு உதவும் போது சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம். வாக்குவாதங்களை தவிர்த்து நிதானத்தோடு இருப்பது நன்மை அளிக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சியான நாளுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்பவுமே நிதானம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட 4, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. சிம்மம், மகிழ்ச்சி இல்லாததற்கு உங்களின் நோய்தான் காரணமாக இருக்கும். குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்த அதை நீங்க வென்றாக வேண்டுங்க. பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் இன்னைக்கு தீர்க்கப்படலாம். மேலும் நீங்க பணத்திலிருந்து பயனடையலாம். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்க செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தினால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையினால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. இலையுதிர் காலத்தில் மரத்தில் இருந்து விழும் இலையை போன்றது உங்களோட காதல் வாழ்க்கை. கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். உங்க துணையை நீங்க இன்னைக்கு தவறாக நினைக்க கூடும். இதனால் நீங்க அப்செட்டாக இருப்பீங்க. வீட்டை விட்டு வெளியே இருக்கும் ஜாதகக்காரவங்க இன்னைக்கு அவங்களோட வீட்டின் ஞாபகம் அதிகமாக வரும். உங்க மனக்குறைய தீர்க்க உங்க வீட்டில் உள்ளவங்களோட ரொம்ப நேரம் பேசக்கூடுங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும். பழைய நினைவுகள் மூலமாக மந்தத்தன்மையும் உடல் சோர்வும் ஏற்படும். வாழ்க்கை பற்றிய புதிய பரிணாமம் மற்றும் சிந்தனைகள் உண்டாகும். தொழில் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீங்க. தற்பெருமை சிந்தனைகளை தவிர்த்து அனைவரிடமும் ஒற்றுமையுடன் இருப்பது நன்மை அளிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மந்தமான நாளுங்க. பூராம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம்.
கன்னி, உங்களுக்கு அதிக சக்தி இருக்கும். நீண்ட கால அடிப்படையில் நீங்க முதலீடு செஞ்சா கணிசமான லாபம் கிடைக்கும். குடும்ப ரகசிய செய்தி உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். உங்க கண்ணீரை விசேஷமான நண்பர் துடைப்பார். இன்னைக்கு நீங்க ஷாப்பிங் சென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு ட்ரெஸ் தேர்வு செய்வீர்கள். திருமண வாழ்க்கையில உண்மையான இன்பத்தை நீங்க இன்னைக்கு அடைவீங்க. சிகை அலங்காரம் மற்றும் மசாஜ் போன்ற செயல்கள்ல நீங்க நிறைய நேரம் செலவிடலாம். அதன் பிறகு நீங்கள் நன்றாக இருப்பீங்க. உடன் இருக்கிறவங்க விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்துல இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பதன் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொறுப்புகள் குறையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். துலாம், தரக்கூடிய உங்க மனப்போக்கு கெட்டதுல நல்லதா அமையுங்க. ஏனெனில் சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றில இருந்து விடுபடுறீங்க. இன்னைக்கு பணம் உங்க கையில தங்காது. இன்னைக்கு உங்க செல்வம் சேமிப்பதில் நீங்க மிகவும் கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பிள்ளைகள் எதிர்காலத்துக்கு திட்டமிடலாம். வெளியில சுற்றுவதில் அதிக நேரத்தை செலவிடுவதனால உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தலாம். இன்னைக்கு உங்க காதல் வாழ்க்கையில ஒரு இனிமையான திருப்பத்தை சந்திப்பீங்க. காதல் வசப்பட்டு சொர்க்கத்துல மிதக்கும் உணர்வை பெறும் நாள் இதுங்க. இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்கள்ல குடும்ப உறுப்பினர்களோட உட்கார்ந்து பேசலாம். உங்க வார்த்தைகள் குடும்பத்தை தொந்தரவு செய்யலாம். ஆனால் இந்த விஷயத்துல நிச்சயமா தீர்க்கப்படும். இன்னைக்கு ரோஜாக்கள் மேலும் சிவப்பாக தோன்றும். வயலட் நிறம் மேலும் நீளமாக தோன்றும். இவை அனைத்துமே உங்களுக்கு ஏறி உள்ள காதல் ஜுரத்தினால் தாங்க. இன்னைக்கு நீங்க உங்க நாட்டின் தொடர்புடைய சில தகவல்களை அறிந்து வியப்படையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்க போகுதுங்க. மனதில் நினைத்த எண்ணங்களும் மாறாக சில செயல்களும் நடைபெறும். உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதல் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளில் மூலம் சேமிப்புகள் குறையும். சமூக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு மாற்றமான சூழ்நிலை உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சேமிப்புகள் குறையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விருச்சிகம், இன்னும் பரந்த மனதோட இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலாக இருங்கள். அது நம்பிக்கையையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்தில் அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாரா இருங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் இயந்திர பொருட்கள் பழுது அடைவதனால உங்க பண செலவாக கொடுங்க. உங்க அக்கறையற்ற போக்குனால பெற்றோர் கவலைப்படுவாங்க. எந்த ஒரு புதிய ப்ராஜெக்டையும் தொடங்கிறதுக்கு முன்பு அவங்களோட நம்பிக்கையை பெற வேண்டுங்க. எல்லாவற்றிலும் அன்பை காண்பிப்பது சரியல்ல. அது உங்க உறவை மேம்படுத்துவதற்கு பதிலாக கெடுத்துவிடும். அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. வாழ்க்கையில பிற்காலத்துல வருத்தப்பட நேரிடலாம். உங்க மனதுக்கினியவரான உங்க துணை ஒரு அற்புதமான சர்ப்ரைஸை உங்களுக்கு அளிப்பார். உங்க வாழ்க்கையில எந்த முக்கியத்துவமும் இல்லாதவங்களோட வார்த்தைகளை பொருட்படுத்தாதீங்க. உணவு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும். வாழ்க்கை துணைவரோட வழியில செல்வ சேர்க்கை உண்டாகும். மூத்த சகோதரர்களின் மூலமா சுப செய்திகள் கிடைக்கும். மருந்துகள் சார்ந்த பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆர்வம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட 8. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். தனுசு,
நீங்க நீண்ட பயணத்துக்கு திட்டமிடுவதனால ஆரோக்கியமும் சக்தியையும் செலவிடாத குணமும் அதிக பயன் தருங்க. பிஸியான பணி அட்டவணையிலும் நீங்க களைப்பை எளிதில் சமாளித்து விடுவீங்க. இன்னைக்கு நீங்க உங்க செல்வத்தை இவ்வாறு சேமிப்பது என்ற திறனை கற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த திறனை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம். உங்களுக்கு வேலையில்லாத நேரத்தை தன்னலமற்ற சேவைக்கு ஒதுக்குங்கள். அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் மகிழ்ச்சியை அதிகமான ஆனந்தத்தையும் தருங்க. ரொமான்டிக் உணர்வுகளுக்கு எதிர்பாலனும் இன்னைக்கு கிடைக்கும். இந்த ராசிக்காரவங்க இன்னைக்கு தங்களை புரிந்து கொள்ள வேண்டுங்க. உலக கூட்டத்துல எங்காவது தொலைந்து விட்டதாக நீங்க உணர்ந்தா உங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்க ஆளுமையை மதிப்பிடுங்க. நீங்களும் உங்க துணையும் உங்க திருமண வாழ்க்கையிலே மிக சிறந்த நாளாக இந்த நாளை நினைவில் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபம் என்பது இந்த ராசியில வர்த்தகங்களுக்கு இன்னைக்கு ஒரு கனவாகுங்க. எதிர்பாராத வழியில பொருட்சேர்க்கை உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலமா பாராட்டுகளை பெறுவீங்க. மனதுல ஒருவித கவலைகள் ஏற்பட்டு மறையும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருட்சேர்க்கை உண்டாகும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாராட்டுக்களை பெறுவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கவலைகள் மறையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டம் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகரம். இன்னும் பரந்த மனதோடு இருக்க உங்களுக்கு நீங்களே தூண்டுதலா இருங்க. அது நம்பிக்கையும் வளைந்து கொடுக்கும் தன்மையையும் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயத்துல அச்சம், வெறுப்பு, பொறாமை, பழிவாங்குதல் போன்ற நெகட்டிவ் உணர்ச்சிகளை விட்டொழிக்க தயாரா இருங்க. தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும். உறவினர்கள் வருகை நீங்கள் நினைத்ததை விட நல்லதாக இருக்கும். உங்க மனதிற்கு இனியவரை காணலாம் என்பதால் உங்களை வாட்டி வந்த தனிமைக்கு முடிவு ஏற்படலாம். வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமெண்ட்டுகளை கூறிவிடலாம். இருப்பதில் கவனமாக இருங்கள். இன்னைக்கு மாலை உங்க துணையோட செலவிடும் நேரம் இன்பமா அமையும். இன்னைக்கு உங்க மனதுல சோகம் இருக்கும். காரணம் என்னவென்று உங்களுக்கே தெரியாது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது. உடல் சோர்வோடு காணப்படுவீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளை அறிந்து முறியடிப்பீங்க. நீங்க நாள் நிலுவையில இருந்து வந்த தன வரவுகள் கிடைப்பதற்கான உதவிகள் சாதகமாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒற்றுமை மேலோங்கும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். இன்றைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பம். உடல் ஆரோக்கியத்தை கவனித்து ஒழுங்குபடுத்துங்க. வியாபாரத்துல கிடைக்கும் லாபம் இன்னைக்கு பல வியாபாரிகளோட முகத்துல மகிழ்ச்சியை தருங்க. உடல் நலமின்றி இருக்கும் உறவினரை போய் பாருங்க. தனிப்பட்ட வழிகாட்டுதல் உங்க உறவை மேம்படுத்தும். கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவர் உங்களை தொடர்பு கொள்வார். இது நினைவில் கொள்ளும் நாளாக மாறும். திருமண வாழ்வை இனிமையாக்க நீங்க இதுவரை எடுத்த முயற்சிகள் யாவும் இன்னைக்கு உங்களுக்கு பலன் தரும். அந்த வேலையை ஒருவர்கிட்ட கொடுப்பதற்கு முன்பு நீங்க அதை சேகரிக்க வேண்டுங்க. சுப காரியங்கள் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை அமையும். நெருங்கிய உறவினர்கள் கிட்ட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். அரசியல் பணியில இருக்கிறவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலை உண்டாகும். தவறிய சில பொருட்களை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வீங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய ஆதரவான நாளுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். மீனம். திணிக்கக்கூடிய பிடிவாதமான இயல்பை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க. குறிப்பா பாட்டிகளில் உங்க மனநிலையை கெடுத்துவிடும்.
நீதிமன்றத்தில் பணம் தொடர்பான ஏதேனும் விஷயம் உங்களிடம் இருந்தால் இன்னைக்கு நீங்க அதுல வெற்றியை பெறலாம். மேலும் நீங்க பணத்தையும் பெறலாம். கடல் கடந்த உறவினரிடம் இருந்து வரும் பரிசு உங்களை மகிழ்விக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒருவரை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளன. இந்த நல்ல ஐடியாக்களாக வச்சிருப்பீங்க. செயல்பாடுகள்ல உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தருங்க. திருமண வாழ்க்கையில உண்மையான இன்பத்தை நீங்க இன்னைக்கு அடைவீங்க. உங்க தகுதிகள் உங்களை இன்றைய மக்கள் மத்தியில பாராட்ட தகுதி உள்ளவர்களாக ஆக்குங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். கால்நடைகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறாமல் காலதாமதத்தை ஏற்படுத்தும். உபரி வருமானம் தொடர்பான முயற்சிகள் மேலோங்கும். அரசியல் சார்ந்த செயல்பாடுகள்ல புதிய கண்ணோட்டமும் எண்ணங்களும் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் மேலோங்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் உண்டாகும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.